வணக்கம். தாளம் போட்டு நான் இப்போ பாடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்னைக்குமே எல்லா எக்ஸசைஸ்லையும் தி ஸ்லோ. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லோவாக பாட முடியுமோ நீங்கள் பாடி அதை மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஏன் ஸ்லோவாக பாடணுங்கிற ரீசன், அடுத்து தாளம் எந்த ஃபிங்கர் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும், ஞாபக சக்தியும் வரும். அதோட ஒரு ஸ்வரத்துக்கும் ஒரு பிளேஸ் ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சா. நீங்க ஸ்லோவா பாடும்போது தான் அந்த ஸ்வரத்துடைய வீடு, அதோட பிளேஸ் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சாரி கமா பாதா நீ சா இப்படி பாடலாம். ஆனா அப்படி பாடினா ரீ எப்படி இருக்கு, கா எப்படி இருக்கு அப்படி அதோட அழகை நம்ம பூர்ணமா புரிஞ்சுக்க முடியாது. சா கொஞ்ச நேரம் சஸ்டைன் பண்ணும்போது எத்தனை நாள் கழிச்சு ஏதாவது ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்டாங்க, இது சா மாதிரியே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஸ்வரஞானம் இருக்கும். அதே மாதிரி பேசிக் பசங்க இப்பதான் பாட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த சா மட்டுமே ஒரு ஃபுல் ஹவர் வந்து பாட ப்ராக்டிஸ் நீங்க பண்ணிக்கலாம். சா இப்படி பண்றது மூலமா நான் சொன்ன அதே மெத்தட் தான். ஒரு ஸ்வரத்துடைய பிளேஸ், அதோடைய ஸ்தானம் உங்களுக்கு சூப்பரா புரியும். ஒன்ஸ் அது புரிஞ்சாச்சுன்னா நம்ம தப்பாவே பாடணும். நவ் சரளி வரிசை, ஃபோர்த் எக்ஸசைஸ். சாரி க மா சாரி க மா சாரி க மா பா தா நீ சா சா நீ க